கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்திற்காய் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு நாம் இன்றைக்கு செய்தி கடந்து போவோம். எனது முதல் வாரமா இருக்கிறதுனால சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாமோ அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். ஸோ இந்த ஜூன் மாதத்திலே நாம் மற்ற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் ஆண்டவருடைய நாமத்தை குறித்தே நாம் என்ன பண்ணுவோம்? மேன்மை பாராட்டுவோம். தாழ்மையை அணிந்து கொள்வோம். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஜூன் மாசத்துல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த செய்தி, மனாசே எவ்வளவோ மோசமான ராஜாவா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அவன் தாழ்மை உள்ளவனா இருந்த பொழுது ஆண்டவர் அவன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அதுபோல நம்முடைய தாழ்மை என்கிற குணம் மற்ற எல்லா குணத்தையும் தாண்டி ஆண்டவரை நம்மை உற்று நோக்க வைக்கும் என்பதில சந்தேகம் கிடையாது. சோ தாழ்மை உள்ளவர்களாய் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு இன்னைக்கு பார்க்க போற வார்த்தை பொறுமையுடன் காத்திரு. பல நேரங்கள்ல நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொறுமையும் இல்ல, காத்திருக்குதலும் கிடையாது. நமக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும், உடனே நடக்கணும். காலங்கள் மாறிக்கொண்டு வருவது போல ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும். ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிரணும், நாளைக்கு நம்ம பணக்காரன் ஆயிரணும், நாளைக்கு உடனே ப்ரமோஷன் வந்துடணும். இப்படி போன்ற ஒரு அர்ஜென்ட்டான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் பொறுமை இல்ல. எந்த விதமான காரியத்துக்கும் வெயிட் பண்றதுக்கு பொறுமை இல்ல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல உயர்வை நான் கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க? பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆனா நம்மளுக்கு அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்மளால அந்த காத்திருக்கிற அப்படிங்கிறது முடிய மாட்டேங்குதுங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா, முதலாவது என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல 7ல இருந்து 12 வாசிப்போம். மோசே எடுத்துக்கொள்கிறேன். என்னாகமம் 20:7ல இருந்து 12ல சொல்றார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்துள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். மன்னிச்சுக்கோங்க, எனக்கு உடம்பு முடியல, கோல்டா இருக்குது, அதனால கொஞ்சம் வார்த்தைகள்லாம் மன்னித்துக் கொள்ளுங்கள். சோ இன்னைக்கு மோசே இந்த கோலை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. நீயும் ஆரோனும் வந்து அவர்கள் கண்மலையை பார்த்து பேசுங்கள். சிம்பிள் லாஜிக், பேசுங்கள். ஆனா பாருங்க, மோசேக்கு என்ன அவசரமோ தெரியல. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டாரு அவரு. அவருக்கு 2வது சொன்ன காரியம் இப்போ வந்து மோசே கிட்ட பேச சொல்றாரு. அந்த காரியம் அவருக்கு மைண்ட்ல தோணல. முதலாவது அடிக்க சொன்னாரு. அந்த காரியம் வந்து அவருக்கு மைண்ட்ல வந்துருச்சு. ஒரு பரபரப்பு. மக்கள் வந்து சுத்தி நின்னு பிரஷர் பண்றாங்க. எங்க தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும்னு பிரஷர் பண்றாங்க. அப்போ வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்படுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். பாருங்க, மோசைக்கு இங்க இருந்த காரியம் என்ன தெரியுமா? ஒண்ணு பிரஷர், சுத்தி பிரஷர், 6 லட்சம் பேர் தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும்ட்டு. ஏன் ஒய் மோசஸ் கன்சிடர் அஸ் அ பெஸ்ட் லீடர் அப்படின்னா, அவர் கூட்டி வந்த ஜனங்கள் 6 லட்சம் பேரை தனியா கூட்டிட்டு வராருங்க. இட்ஸ் நாட் அ கன்ஸ்ட்ரக்டட் சிட்டிசன். அவர்கள் வந்து வந்த ஒரு குடிமக்கள் கிடையாது. சாரி, அவர்கள் வந்து ஒரு இந்தியா போல ஒரு அரசியலமைப்பு திட்டத்துக்குள்ளேயோ இல்ல அமெரிக்கா போல ஒரு காரியத்துக்குள்ளேயோ அவங்க இல்ல. அவர்கள் ஒரு அன்கன்ஸ்ட்ரக்டட் சிட்டிசன் தான் இருந்தாங்க. யாருக்குமே ஒரு அரசியலமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலதான் மோசே இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெஸ்ட் தலைவரா சொல்றாங்க, லீடர்ஸா சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா, அந்த கண்மலையிலிருந்து ஒரு பிரஷர், சுத்தி இருக்கிற ஆட்களுடைய பிரஷர், நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கிற
சில காரியங்கள் தான் இது. சுத்தி பிரஷருங்க நம்மள சுத்தி வாழ்க்கையில. இது எப்ப பண்ணுவ? அது எப்ப பண்ணுவ? இது தண்ணி எங்களுக்கு கிடைக்கல. சோறு எங்களுக்கு கிடைக்கல. இது கிடைக்கல, அது கிடைக்கல. மோசேக்கு சுத்தி ஒரு பிரஷர்ங்க. அந்த பிரஷர் இல்லாம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மோசேக்கு தனக்குள்ள இருந்த ஒரு கோவம். என்னடா இவனுங்க இத்தன பண்ணியும் இவனுங்களால இவங்கள திருப்திப்படுத்த முடியலையே! அப்படிங்கிற ஒரு கோவம். அவரு அவரு அவர் வாய திறந்து பேசுகிற அந்த முதல் வார்த்தைய கவனிங்க. "கலகக்காரரே கேளுங்கள். சண்டை பண்ணி கொண்டிருக்கிறவரே கேளுங்கள்" அப்படிங்கிறாங்க. கலகக்காரரே அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுன்னுக்கிறீங்களேடா, கேளுங்கடா எங்ககிட்ட அப்படின்ற மாரி ஒரு மாரி கோவமா ஸ்டார்ட் பண்றாரு மோசே. ஸோ நம்மகிட்ட இந்த கோவமும், பிரஷரும், வெறுப்பும் இருக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய காரியத்தில அவசரப்பட்டு விடுவோம். அந்த பொறுமையுடன் காத்திருப்புதல் என்பது இல்லாம போய்விடுங்க. என்ன ஆயிடுச்சு? அவசரப்பட்டாரு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னாருங்கிறத அவரால அனலைஸ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் செஞ்ச காரியத்தை செஞ்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஓங்கி அடிச்சுட்டாரு கண்மலைய. அப்போ அந்த ஒரு அவசரமாகப்பட்டது, ஒரு கோபமாகப்பட்டது, சுற்றிலும் இருக்கிற பிரஷர் ஆகப்பட்டது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை மீற வைத்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால் என்ன ஆனது? ஏதோ ஆண்டவர் போனா போட்டுன்னு விட்டுடல. இதோட சரி போப்பா, விடுப்பா அப்படின்னு விட்டுடல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்த செஞ்சதுனால உனக்கு என்ன தெரியுமா தண்டனை மோசே? நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்த பாப்ப. ஆனா உள்ள பிரவேசிக்க மாட்ட. எவ்வளவு பெரிய தண்டனை மோசேக்கு. பாருங்க மோசே தான் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாரு. வாங்கப்பா உங்கள நான் கூட்டிட்டு வரேன்ட்டு. ஆனா என்ன தண்டனை அப்டின்னா, கூட்டிட்டு வந்த ஆளுக்கே உள்ள போறதுக்கான பர்மிஷன் இல்ல. அப்போ அப்ப இவ்வளவு பெரிய தண்டனைக்கு என்ன காரணம் அப்டின்னா, பொறுமை இல்ல. அவசரம், பிரஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம் இதெல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைய மீற வைக்குது. இப்ப மோசே எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும், அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியம், ஒரு கோவம் பிரஷர் ஆகப்பட்டது. அவரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாய் கொண்டு சேர்க்க முடியவில்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த ஆளு சவுல். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசேயை குறித்து பார்த்தோம். அவர் எப்படி அவசரப்பட்டாருன்னு. சவுல் 1 சாமுவேல் 13ல அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. நெறைய பேர் சொல்லுவாங்க, சாமுவேல் மேல் தானே தப்பு. சாமுவேல் 7 நாள் வரலல்ல. 7 நாள் வரைக்கும் காத்திருந்தான்ல சவுல். சாமுவேல் வரலையே. 7 நாள் ஆச்சும் வரலையே. அப்ப அவர் மேல தானே தப்பு. பாருங்க, அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ரோல குடுத்திருக்கிறார். சவுல் ராஜா. ராஜா இதுதான் ரோல். சாமுவேல் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுக்கு இதுதான் ரோல். இங்க சவுல் அந்த காரியத்த செஞ்சதுக்கு காரணம் என்ன? சாமுவேல் வர லேட் ஆயது. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் அப்படின்னு 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்போ பாருங்க, கூட்டம் தன்னோடு கூட இருக்கணும். தன்னை விட்டு ஜனங்கள் சிதறி போகக் கூடாது என்பதற்காக ஒரு அவசரம். என்ன அவசரம்? சாமுவேல் வந்து தான் பலிகள செலுத்தணும். ஏன்னா, அதுதான் ஆசாரியனுடைய வேலை. ராஜாக்கு வேற வேலை இருக்குதுங்க. வேற வேலை இருக்கு. ராஜாக்கு 1008 வேலை இருக்கு. நம்ம வேலைய நம்ம பார்க்கணும். மற்றவர்கள் வேலைய நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாதுங்க. ஆசாரியர்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு வேலையை குடுத்திருக்கிறார். சர்வாங்க தகன பலிகளை யார் செலுத்த வேண்டும்? இந்த பலிகள் எப்படி செலுத்த வேண்டும்? எந்த கோத்திரம் செலுத்த வேண்டும்? இதெல்லாம் ஆண்டவர் தெளிவா சொல்றாருங்க. அப்போ சவுல் என்பவன் பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்துல உள்ளவர்கள்லாம் ஆசாரிய வேலை பார்க்க கூடாது. என்னதான் நீ ராஜாவா இருந்தாலும், ஆசாரிய கோத்திரம் அந்த ஆசாரியனுக்கான வேலையை நீ என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. அப்ப வசனம் சொல்லுது, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அந்த டைம்ல அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும், சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அப்படின்னு வசனம் சொல்லுது. அவசரங்க. ஏன்னா ஜனங்கள் சிதறி போயிடக்கூடாது.
நம்மளுடைய பேர் கெட்டுடக்கூடாது. என்னோட கெத்து என்ன ஆவுறது? என்னோட இது என்ன ஆவுறது? இப்படி பல நேரங்கள்ல அவசரப்படுறோம் நம்ம. ஆண்டவர் சொல்றாரு, "பொறுமையுடன் காத்திருங்கள், பொறுமையுடன் காத்திருங்கள். ஏற்ற காலத்துல நான் உங்கள உயர்த்துவேன். அதுவரைக்கும் என்ன பண்ணுங்க? பலத்த கைக்கொள்ள அடங்கி இருங்க." ஆண்டவர் உயர்த்தும்போது அந்த உயர்வு பெருசா இருக்குங்க. நாமளே நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா, அந்த உயர்வு அது கொஞ்ச நாள் கூட நீடிக்காது. ஆண்டவர் நம்மை உயர்த்தினார்னா, அது நிரந்தர உயர்வு. வசனம் சொல்லுது, அவர் குடுக்கிற இது நிரந்தர சுதந்திரம் அப்படின்னுவாரு. கர்த்தர் நமக்கு தந்தா அது நிரந்தர சுதந்திரமா இருக்கும். நாம தேடிக்கிட்டாலோ, இல்ல மனுஷன் குடுத்தாலோ, அதுல நிரந்தரம் இருக்காதுங்க. கர்த்தர் நமக்கு கொடுப்பது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சாமுவேல் வரல. சவுல் இந்த காரியத்த செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க. செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, இதோ அவன் சர்வாங்க தகனம் பலியிட்டு முடிகிறபோது, இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாருங்க, மோசே அவசரப்பட்டபோது அவனுக்கு கிடைத்த தண்டனை, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள போகக்கூடாதுன்னு. சவுல் அவசரப்பட்டப்போ அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? 14ஆம் வசனம் சொல்லுது. இப்பொழுதோ அதுக்கு முன்னாடி சாமுவேல் திட்டுறாரு. "நான் வர வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வெயிட் பண்ணல?" இதெல்லாம் கேட்கிறாரு. கேட்ட பிறகு அவர் சொல்றாரு, "இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார்." அப்போ யோசிங்க, எவ்வளவு அந்த காத்திருத்தல் என்பது எவ்வளவு முக்கியம்? காத்திருக்காமல் அவசரப்பட்டால் எவ்வளவு பெரிய தண்டனைகளை பழைய ஏற்பாட்டில பெரிய பெரிய ஆட்கள் சந்தித்தார்கள் என்பதை நாம் இங்க பார்க்க வேண்டும். மோசே ஏதோ சரி விடுப்பா அவசரப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் மன்னிக்கல. சவுல் சாமுவேல் அவன மன்னிக்கல சவுல. ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உன்னை விட்டுட்டு வேற ஆள ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தேர்ந்தெடுத்துட்டாரு. உன்னை விட்டுட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சவுல் ஆட்சி பாரம் பண்ணி 1 வருஷத்துல இந்த விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் இயர்ல. அவன் இன்னும் 39 வருஷம் ஆட்சி பண்றான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ராஜபாரம் நிலைன்னு இருக்காதுன்னா, இதற்கப்புறம் உன் சந்ததி உன்னுடைய ராஜபாரத்துல வராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லும், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்னென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை இருக்கும் 40 வருஷத்துக்கு. ஆனா, உன்னுடைய அதுக்கப்புறம் உன்னுடைய சந்ததி ராஜ்யபாரத்தை சுதந்திரிக்காது. அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். நாம அவசரப்படுற காரியம் நம்ம பிள்ளைகளுக்கு வர ஆசீர்வாதத்துக்கு எடுத்துரும். யோனத்தான் தான் ராஜாவா இருக்கணும். இவன் ஒழுங்கா இருந்திருந்தான். அந்த டைம்ல தான் ஆண்டவரு ஸ் யோனத்தான் கிட்ட இருந்து தாவீதுக்கு ஆண்டவர் மனச மாத்துறாரு. அப்ப சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. பாருங்க, அப்ப நாம படுகிற அவசரம், நாம படுகிற அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? முந்திரி கொட்டைத்தனம். மற்றவர்கள் வேலைய வாங்கி நாம செய்றது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது. இதெல்லாம் நமக்கு பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறது. இதற்கு பிறகு இன்னொரு ஆளை குறித்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். எல்லாமே கரெக்ட் தான். சாராளுக்கும் விசுவாசம் இருக்குது. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க ஓனா ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தனியா ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட பேசல. ஆண்டவர்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணல. பேசல. எதுவுமே பண்ணல. அவர்கள் ஓனா டிசிஷன் எடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவள் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவன் தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தான் அப்படின்னு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. பாத்தீங்க அப்படின்னா, இந்த காரியம் ஆண்டவரால் அனுமதிக்கப்படாத ஒரு காரியம். ஏன்னா ஈசாக்கு என்கிற ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அவர்களுக்கு பிறக்க வேண்டும் என்பதுதான் முன்குறிக்கப்பட்ட தீர்மானம். அப்போ இதுல திடீர்னு வந்து சாராய் ஆபிரகாமை நோக்கி, "நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும்."
அவளால் ஆகாரால் வீடு கட்டப்படும் என்று ஆண்டவர் என்றைக்குமே சொல்லவில்லை. பாருங்க, அது ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும், அவள் எகிப்து தேசத்தாளாகிய ஆகார். எகிப்து என்றாலே நாம் அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு இடம். உலகம். எகிப்துனா என்னது அப்படின்னா, உலகம். உலகத்திற்கு பிறந்த பிள்ளை தான் இந்த இஸ்மவேல். இப்போ இதுல என்ன அவசரம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறாருங்க. வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அப்போ அந்த குறித்த காலத்துக்கு நாம வெயிட் பண்ணணும். சரியான காலத்துக்கு, சரியான நேரத்துக்கு, ஏற்ற காலத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பல இஸ்மவேல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஈசாக்கு தான் வரணும். அவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆனா நாம அவசரப்படுகிறதுனால பல இஸ்மவேல்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனை மனநோவா இருந்தான். இஸ்மவேல் பாருங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரான வேலைகளை யார் செய்கிறான்னா, அந்த இஸ்மவேல், அதுக்கப்புறம் ஏசாவுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஏன் ஆபிரகாம், சாராளுடைய அவசரம்? "என்னப்பா வயசாகுதுப்பா. எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது?" ஒரு அவசரம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. "உனக்கு ஒரு பிள்ளை நான் குடுப்பேன். உன்னுடைய வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். பூமியின் மணலைப் போல நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு பெருக பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பாருங்க, இந்த இஸ்மவேலால வாழ்க்கை முழுவதும் இல்ல, இப்போ வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அவர் சின்ன ஒரு அவசரமான காரியங்களை செய்ததுனால. ஏன் இஸ்மவேல் மூலியமா பிரச்சனைன்னா, இப்ப வரைக்கும் அந்த இஸ்லாமியர்களுடைய பேஸ் எங்கன்னா, இந்த இஸ்மவேல் தான். "அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான்" அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது, ஆகார் கிட்ட பேசுறப்போ. அப்போ சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன மீறுதல்கள், சின்ன சின்ன அவசரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய முடிவு எடுக்குது. யோனா அவசரப்படுறாரு. நீங்க 3 நாள்ல அழிப்பன்னீங்களே, ஏன் அழிக்கல? பாருங்க. அவசரம். பட்டு, 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 பட்டு நடக்கணும் எல்லாம். ஆண்டவர் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரு அங்க நினிவே மக்கள் மேல. ஏன்பா நான் 3 நாள்ல நான் அழியும்ன்னு சொன்னேன், அழியல. அப்படியே அவசரப்படுகிறோம் நம்ம. ஆனா தாவீது பாருங்களேன், கர்த்தருடைய கரத்துல காத்திருக்கிறான். எப்போ வந்த அபிஷேகம் தெரியுமா அவனுக்கு? எத்தனை வருடங்கள் அவன் ராஜாவாக வெயிட் பண்றான் தெரியுமா? சாமுவேல் அவன அபிஷேகம் பண்ணி பல வருடங்கள் வெயிட் பண்றாரு. அவன் கோலியாத்த கொன்னு பல வருஷம் வெயிட் பண்றாரு. சவுலுடைய ராஜாங்கத்திலேயே அவன் நெறைய வருஷம் அவர் வந்து அதிபதியா வேலை செய்றாரு. ஒரு நாள் ராஜாவாவேன்ட்டு. சவுல ஆண்டவர் சா ஆண்டவர்ல தாவீதுடைய கரத்துல பல நேரங்கள்ல சவுல் தனியா மாட்டியிருக்காரு. அந்த இடத்துல அவன் சாமுவேல கொன்னிருந்தா, ச சவுல கொன்னிருந்தா, உடனே அவன் ராஜாவாயிருக்கலாம். இம்மீடியேட்டா ராஜாவாயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தாவீது அந்த வேலைய பண்ணல. அவர் சொல்றாரு, "அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல நான் எப்படி கை வைக்க முடியும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கையை வைப்பது எப்படி?" பாருங்க, இப்படி ஒரு பொறுமைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. உனக்கு குடுத்துட்டேன் தான். உன்ன ராஜாவா நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் தான். ஆனா அதுக்கு ஏற்ற காலம் வரைக்கும் நீ காத்திரு. ஒரு டைம் வரும். அதுவரைக்கும் நீ காத்திரு. அந்த டைம் வரைக்கும் காத்திருந்தீன்னா, உனக்கான காரியங்கள நான் செய்வேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள யார்கிட்டயோ சொல்றாரு. "கொஞ்ச நேரம் காத்திருப்பா, கொஞ்ச நாள் காத்திரு. உனக்கு காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். அந்த காரியம் வர வரைக்கும் நீ காத்திரு." ஆண்டவர் கூட 12 வயசுல ஆலயத்துல பேசுறாரு. அதற்கு பிறகு கட் பண்ணீங்க அப்படின்னா 30 வயசுல, அப்போ 30 வயசுல ஊழியத்த ஆரம்பிக்கிறப்போ காத்திருக்கிறாருங்க ஆண்டவரு. 30 வயசு வரைக்கும் காத்திருக்கிறாரு. ஏன் இப்போ இல்ல 12, 13 வயசுலயே அப்படியே ஊழியத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல.
30 வயசு வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார் ஊழியத்த பண்றதுக்கு. நம்முடைய வாழ்க்கையிலயும் காத்திருப்பு அவசியங்க. மோசேவை போல அவசரப்படக்கூடாது. மக்கள் பிரஷர் குடுப்பாங்க தான். நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் நமக்கு பிரஷர் குடுப்பாங்க. நம்மள கோவப்படுத்துவாங்க. நம்மள டென்ஷன் ஆக்குவாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். மோசேவை போல எடுத்து கோல எடுத்து ஓங்கி, ஓங்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிச்சிடக்கூடாது. சவுலை போல நமக்கு உண்டான வேலைய பார்க்காம, மற்றவர்களுக்கு உண்டான வேலைய பார்த்து, தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய ராஜ்யபாரத்த விட்டுடக்கூடாதுங்க. அடுத்தது ஆபிரகாம் போல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்களை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு ரெமெடி தேர்ந்தெடுத்துட்டோம். இல்ல அதுக்கான ஒரு சப்ஸ்டிட்யூட்ட நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா, அதனால நமக்கு பல பிரச்சனைகள் வருங்க. இந்த 3 காரியங்களையும் அந்த தண்டனை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனை சாதாரண தண்டனை கிடையாது. நம்ம காத்திருத்தல்ங்கிறது ஏதோ சாதாரண விஷயமா பேசிட்டு இருக்கோம். ஆனா, ஒருவேளை நம்ம காத்திருக்கலன்னா, எங்க போய் நிக்குதுன்னா, உன்னால இந்த பரம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை மோசேக்கு ஏற்பட்டுச்சு. 2வது ராஜ்யபாரமே என்ன பண்ணுச்சு? அவர விட்டு நீங்குச்சு. 3வது அந்த இஸ்மவேல் என்கிறவன் தொடர்ந்து தொந்தரவு குடுத்திருந்தான். தொல்ல குடுத்துட்டு இருந்தான். ஆண்டவருடைய பாதத்துல மறுபடியும் ஃபர்ஸ்ட் சொன்ன வசனத்த சொல்றேன். அவர் ஏற்ற காலத்துல இவங்கள உயர்த்தும்படி, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணுங்க நீங்க? அடங்கிருங்க. அவர் பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருந்தீங்க அப்படின்னா, அவர் எப்போ உயர்த்துவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சரியான நேரத்துல உயர்வை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? குடுப்பாரு. சரியான நேரத்துல உங்கள என்ன பண்ணுவாரு? உயர்த்துவாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கர்த்தர் உங்கள உயர்த்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும். நீங்களே உங்கள நான் உயர்த்துறேன். எனக்கு எனக்கு இந்த டைம்ல எனக்கு உயர்வு வேணும். நான் இந்த டைம்ல நான் பண்ணணும். எனக்கு அவசரம். அப்படிங்கிற மாரியான காரியத்துல இருந்தீங்க அப்படின்னா, அந்த காரியத்துல வருகிற காரியங்கள் நிலைக்காது. பொறுமையுடன் காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை சரியான நேரத்துல உயர்வை கட்டளையிடுவார். ஆமென்.